ஓகே தான் ஜெயிச்சுட்டு தான் வந்துட போகிறானே, இன்னும் ஒரு 30 நாள் தானே, அதனால் நாங்கள் அதை காத்துட்ருக்கோம். இது ஃபீலிங் இருக்கும் தானேப்பா, அது இருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்குது. ஆமையா, முதல்ல தினந்தோறும் அவங்க அம்மாவுக்கு அடிச்சிருவார். அம்மா சாப்பிட்டீங்களா, அப்பா சாப்பிட்டாங்களா, நல்லா இருக்கீங்களா, தினந்தோறும் அடித்து கேட்பார். அது ஒரு சின்ன வருத்தமாக இருக்குது, பிள்ளைகிட்ட பேச முடியலையே. இப்போ அந்த ஒன்று நம்ம மிஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அது கொஞ்சம் மன வருத்தமாக, புள்ள சாப்பிட்டாரோ இல்லையோ, அது கொஞ்சம் கவலையாக இருக்குது. ஆனால் இந்த பிக் பாஸ் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு மேடை யாருக்கும் அவ்வளோ எளிதாக கிடச்சிடாது. முதல் முறையாக இப்படி ஒரு ஷோக்கு நான் போக போகிறேன் அப்படின்னு சொன்னதும் ஒரு பெரும் மகிழ்ச்சி இருந்திருக்கும் இல்லையா? அது எப்படி இருந்ததுமா? ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுப்பா. ஏன்னா அவர் எங்கள்கிட்ட எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு 3 days இருக்கும்போது தான் சொன்னார். அந்த மாதிரி அவங்க அம்மாட்ட, அம்மா நான் அந்த மாதிரி பிக் பாஸ் என்னை வந்து எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க, நான் பிக் பாஸ் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 நாள் 1 வாரத்துக்குள்ளே தான் சொன்னார். திடீர்னு இன்ஃபார்ம் பண்ணோன்னே எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அப்போ நாங்கள் என்ன சொன்னோம்னா, ஏப்பா இங்கே வந்து சண்டேலாம் நடக்குமே, அது எப்படி சாமின்னு கேட்டோம். அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன், அதெல்லாம் நான் ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் மட்டும் பத்திரமா இருங்க, நான் பிக் பாஸ் வந்து வின் பண்ணிட்டு வந்துடுவேன் அப்படின்னு எங்களுக்கு அவர் தைரியம் சொல்லிட்டு போனார். நீங்கள் பத்திரமா இருங்க, நான் உள்ளே போய்த்துட்டு விளையாண்டுட்டு வந்துடுவேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாரே ஒழிய மற்றபடி ஒன்றும் வருத்தமாக சொல்லலை. திடீர்னு சொன்னதுனால எங்களுக்கே ஒரு ஷாக்கு. இது பிக் பாஸுங்கிறது ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி, இதில் புள்ள போய் ஷோ பண்ணுறது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம்.